என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு நல்ல வாக்கினை கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்றைய நாளில் நீ என்னை கண்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான். என் குழந்தை, நீ ஒவ்வொரு நாளும் என் குழந்தையை சந்திக்கும் போது அதை சக்தி வாய்ந்த நாளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை அடைய போகின்றாய் என்பதை குறிக்கத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ என்னை கண்ட நொடி முதல் உனக்கு பல காலமாக உனக்கு இருந்த தீராத பிரச்சனைகளும் வழக்குகளும் எல்லாம் முடிவுக்கு வரும். என் குழந்தை, அதுபோல உன் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நிச்சயமாக மேம்படும். என் குழந்தையே, நீ நல்லது மட்டுமே நினைத்து நல்லது மட்டுமே செய்து கொண்டிருப்பாய். ஆனால் உனக்கு எந்த தீமைகளும் வந்தாலும் உன் அம்மா நான் அதிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன். என் தங்கமே, நீ செய்த நன்மைகள் உன்னை நிச்சயமாக ஒரு நாள் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உண்மையில் வாழ்க்கையில் நீ பல அடிகளை பட்டு பக்குவம் அடைந்த மனது எப்போதுமே மற்றவரிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் தேடி தேடி பார்க்கும். மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளையும் ஒருபோதும் தேடி பார்க்காது. என் தங்க பிள்ளையே, நீ காயப்படுத்துவது என்பது சாதாரண விஷயமாக இருந்தால் நீ நிச்சயமாக இந்த அளவிற்கு வேதனைப்பட்டு இருக்க மாட்டாய். ஏனென்றால் சண்டை சச்சரவுகள் என்பது இல்லாத வீடுகள் எங்குமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சண்டையின் முடிவிலும் அன்பு என்பது அதிகமாக இருக்கும். அன்பிற்காகவே இந்த சண்டை பரவாயில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு இருந்து கொண்டிருக்கும். ஆனால் என் குழந்தை, முன்பெல்லாம் ஒரு நாள் மட்டும் சண்டை இருக்கும். ஆனால் இப்போது நீண்ட நாள் இருக்கும். இந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை சரியாவதற்கு உனக்கே சில மாற்றங்கள் தெரிகின்றது. வாழ்க்கையில் நாட்கள் செல்ல செல்ல பிரிவினைகள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று புரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்தால் என்னதான் செய்வது? எனக்கென்று ஒத்துழைப்பிற்கு யாரும் கிடையாது. என் வாழ்க்கை துணையை தவிர என் வாழ்க்கையில் என்ன எனக்கென்று யாரும் கிடையாது என்றுதான் என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, நமக்கான வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நாம் சந்தோஷமாக அனுபவித்தால்தான் இந்த வாழ்க்கை நமக்கு நிறைவாக எதையாவது கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இன்று இருக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும் எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக என்று நிச்சயமாக கிடையாது. நீ செய்கின்ற நன்மைகளும் தீமைகளும் நிச்சயமாக நிரந்தரமாக உன் பின்னால் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த நாள் நீ அடையப் போகின்ற பலன் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் தவிர ஒருபோதும் குறைவாக இருக்காது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியையும் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா உனக்கு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று அந்த அவசரமான செய்தி எவ்வளவு முக்கியம் என்று நீ உணர வேண்டும். என் குழந்தையே, இன்று உன் வராகி அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன் வீட்டில் இந்த மாற்றம் நடந்தே தீரும். அது யாரால் நடக்கும், எப்படி நடக்கும் என்று உன் வராகி அம்மா உனக்கு உணர்த்துகின்றேன். உன் இல்லத்தில் பல மாற்றங்களையும் நான் நடத்தி தரப் போகின்றேன்.
என் குழந்தை எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா உனக்கு முன்கூட்டியே உணர்த்துவதற்காக உன் அம்மா வந்து விட்டேன். எது என்னிடம் கேட்டாயோ, எந்த வேண்டுதலை என்னிடம் வைத்தாயோ, எது உனக்கு நடக்க வேண்டும் என்று பல நாட்களாக காத்து நின்றாயோ, அது இனி நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ சந்தோஷத்தை மட்டும் காணப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ இந்த வராகியின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி ஒன்று நடக்கப் போகின்றது என்று சொன்னேன் அல்லவா? அது இந்த வராகி அம்மாவினுடைய சத்திய வாக்கு, என்றுமே பொய்க்காது. இந்த வராகி அம்மா, அதிகமாக எனக்கு நீ நேரம் ஒதுக்க வேண்டாம். சற்று நேரம் ஒதுக்கி இந்த வராகியின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் போதும். வராகியின் வாக்கு எப்பொழுதுமே பலிக்கும். என் குழந்தை சில சமயங்களில் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்ற போதெல்லாம் அவர்கள் நம்மோடு இருந்தால், அவர் நம் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டாராயின் நமக்கு கண்ணீர் விட்ட அளவும் தோல் சாய அந்த தோல் நமக்கு கிடைத்திருக்குமே என்று என் குழந்தை நீ பல சமயங்களில் வருந்திருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய அந்த வருத்தம் இனி இருக்காது. நீ செய்கின்ற தொழில் பெரும் வெற்றியை தான் ஈட்டப் போகின்றது. உன்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் நான் உனக்கு அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றேன். ஏனென்றால் உனக்கு விருப்பமான விஷயமாக இருந்தால் நீ 1000 வழிகளை உருவாக்கி கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதுவே உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்கு 1000 காரணம் சொல்லி தட்டி பறிக்கின்றாய் அல்லவா? அந்த 1000 வழிகளை நீயே அடைத்து விடுகின்றாய். அதில் ஒரு வழி கூட கண்ணுக்குள் அப்போது தென்படவில்லை. ஆனால்தான் உன் வராகி அம்மா சொல்கின்றேன், எல்லாவற்றையும் விருப்பமானதாக எடுத்துக்கொண்டால் நல்ல வழிகள் அங்கே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, தைரியமாக இரு. எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். எனக்கு ஆடம்பர பூஜைகளும் தேவையில்லை, அன்பு மட்டுமே போதும். நீ நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்து விடுவதில்லை. அதற்கான கால நேரம் வரும்போது கட்டாயம் நடக்கும். உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்து விட்டால் உனக்கான நல்ல நேரத்தை விரைவில் நடத்தி காட்டவும் போகின்றேன். அதுவரை என் குழந்தை நீ சற்று பொறுமையாக இரு. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்கிவிட்டது. என் குழந்தையே, வீணாக தளர்விடுவதை நான் உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த உலகத்தில் இருக்க போகின்ற காலம் எவ்வளவு நாள் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாகும். இருக்கும் வரை அன்பாக இருந்து விட வேண்டும். மற்றவரின் கஷ்டங்களுக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டும். உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்று உனக்கு நடக்க போவது நாளை மற்றவர்களுக்கு நடக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். இரவுக்கு பின் பகலை தருகின்ற தாயானவள் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற வராகி அம்மா நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தை தருவாள். ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றியை படிகளாக நான் மாற்றுவேன். என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கண்கள் கலங்காமல் இரு. கனவுகள் நிறைவேறுகின்ற நேரம் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கு கஷ்டத்தில் இருந்தும் நோய் நொடியிலிருந்தும் நிச்சயமாக உனக்கு நான் விடுதலை தரப்போகின்றேன். என் குழந்தை அல்லவா, எந்த காரியத்தை செய்தாலும் எங்கே இருந்தாலும் என்னை நீ முதலில் நினைவில் நிறுத்திக்கொள். உன் வேலையை மட்டும் செய்து கொண்டே இரு.
உன் வராகி அம்மா உன்னை காப்பேன் என்பதை உனக்கு சத்திய வாக்காக நான் அளிக்கின்றேன். இனி போதுமான அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதற்காக காத்திருக்க விட்டாலும் இனிமேல் அதற்கான காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் வந்து சேரப் போகின்றது. என்ன வேண்டும் என்று நினைத்தையோ அது உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது. இது உன் வராகி அம்மா உனக்கு தருகின்ற சத்திய வாக்கல்லவா? தங்கமே, உன்னுடைய போராட்ட காலத்திற்கு உடனே முடிவு கட்டப் போகின்றேன். என்னை நீ உடனே கண்டு உனக்கு ராஜயோகத்தை நீ பெற்றுக்கொள். செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.